விளையாடினார்கள் என்றால் உங்கள் இலக்கு பெரிது என்று அர்த்தம். உங்களை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர்களால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்ற அர்த்தம். நீங்க உங்களுடைய இலக்கை மற்றவர்களிடம் பகிரும் பொழுது ஓகே அப்படின்ட்டாங்கன்னா உங்க இலக்கை இன்னும் ஒரு லெவல் மேல நீங்க வைக்கணும்னு அர்த்தம். கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல முடிச்ச மாணவர்கள், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு முடிச்ச மாணவர்கள் இஸ்ரோல ஏகப்பட்ட டெசிக்னேஷன்ல சயின்டிஸ்டா வேலை பார்த்துருக்கீங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வேலைகளில் அமர்ந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் அவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள். நீங்க ஒருத்தரை காட்டுங்க, 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவர் மாணவிய எங்க ஒரு கம்பெனியில நல்ல டெசிக்னேஷன் நல்ல பொறுப்புல இருக்காங்கன்னு ஒருத்தரை காட்டுங்க. லேபரரா தான் இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட அங்க ஒரு தொழிலாளியாக தான் இருப்போமே தவிர ஒரு அதிகாரியாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதிகாரியாக மாறுவதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன், முதல் கட்டம் உயர்கல்வி. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தொழிலாளியாக இல்லை, அதிகாரிகளாக எங்கள் முன் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. அத்தனை பேரும் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். ஸோ மாணவர்கள் இங்க போய் பாருங்க, ஒவ்வொரு கவுண்டர்லயும் போய் பாருங்க. நான் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமானது. எத்தனை பேர் கவுண்டரை விசிட் பண்ணுங்க, இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பெற்றோர்கள் பார்த்தீங்க? சார் பெற்றோர்கள் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது சார், என்னோட பையனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியாது. தவறு. உங்களுடைய அனுபவம் தான் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். நான் படிக்கல சார், அவனுக்கு என்ன படிப்பு எடுக்கிறதுன்னு என்னால சொல்ல முடியாது இல்லையா? பெற்றோர்களுடைய அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு செலுத்தாத பெற்றோர்கள் அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை உணரவே முடியாது. சார் நான் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என் கூட உட்காந்து பேசவும் மாட்டேங்கிறான் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை உட்கார வச்சு அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களை படிக்க வைக்கிறீர்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவர்கள் படக்கூடாது என்று எடுத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்க மாட்டான், ரெண்டாவது சொல்லும்போது கேட்க மாட்டான், திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவர்களுக்காக தான் நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 மாணவர்கள் இருக்காங்க. ஆனா இங்க வந்திருக்கக்கூடியது 58 மாணவர்கள். மீதி பேருக்கான பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு இந்த ஷீட் எனக்கு தேவையில்லாத ஒரு ஷீட். இந்த டேட்டா எனக்கு தேவையானது 129 மாணவர்களும் கல்லூரியில் சேர வேண்டும். ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய அடுத்த 10 நாளுடைய இலக்கு 129 மாணவர்களும் சேர வேண்டும். மைக்ரேஷனா கூட்டிட்டு வாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, நடக்க முடியலையா, நம்ம வீல் சேர் அரேஞ்ச் பண்ணணும், பெட்ரோல் ஸ்கூட்டர் அரேஞ்ச் பண்ணணும். மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா தவிர்க்க முடியாத அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக தவறு. அவர்களையும் கூட்டிட்டு வாங்க, கல்லூரியில சேர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லார் கையையும் பிடிச்சிட்டு எல்லாரையும் கொண்டு போய் காலேஜ் வாசல்ல விட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அடுத்த 3 ஆண்டு 4 ஆண்டு படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ என்னுடைய இந்த ஆசையை, கனவை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2850 மாணவர்களும் ஒரு மாணவர் விடுபடாமல் அத்தனை பேரையும் கல்லூரி வாசலில் சேர்க்கும் வரை இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு மாணவர் விடுபடாமல். ஸோ அதனால இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமா உங்க பிள்ளைகளிடம் போய் சொல்லுங்கள். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, சார் வீட்டு சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, காரணங்கள் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாது. காரணங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது, கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. இங்க உட்காந்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்கவங்க யாருக்கும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்க பேங்கர்ஸ்க்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
விகிதாச்சாரம் வேறுபடுமே தவிர கஷ்டங்களும் காரணங்களும் இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. காரணங்களை தயவு செய்து சொல்லி உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுவார்கள். எந்த ஒரு வெற்றியாளர்களும் வந்து எனக்கு இந்த காரணத்தை ஒருவரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர். போகும்பொழுது ஸ்பாட் அட்மிஷனுடைய அட்மிஷன் டிக்கெட்டை வாங்கிட்டு தான் எல்லாருமே வெளியில போகணும். இல்லைன்னா கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, திரும்பவும் உங்களை கூட்டிட்டு வரும். அட்மிஷன் வாங்குற வரைக்கும் கூட்டிட்டு வரும். வாழ்த்துக்கள்.